Hello friends, welcome to Ramya channel. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது வேற ஒரு இல்ல கொஞ்சம் டிஃபரண்டா எள்ளு வச்சு எள்ளு சட்னி எப்படி அரைக்கிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் 2 மினிட்ஸ்ல இந்த சட்னியை நாம அரைச்சிடலாம். சூடான சாதத்துல இந்த சட்னி போட்டு சாப்பிட்டா அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணனும் போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வெச்சுக்கோங்க. இதல நான் வந்து 100 கிராம் அளவு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். லோ ஃப்ளேம்ல வச்சு தான் வதக்கணும் இல்லனா கருகிரும். லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு தேவையான அளவு எள்ளு சேர்த்திக்கோங்க. எள்ளு சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. வதக்கும் போதே அது நல்லா பாப்பின்ஸ் மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி நல்லா ஃபுல்லா வெடிச்சிடணும். அதுதான் பக்குவம். அதை மட்டும் நீங்க பக்குவமா வதக்கி எடுத்துட்டீங்கன்னா போதும். எல்லா எள்ளுமே நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எள்ளை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில ஒரு 4-5 மிளகாய் வத்தல்களை ஆட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி போடுறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். வதக்கி போடுங்க. நான் வந்து நல்ல காரமா இருக்கிறதுக்கு 5-6 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். எங்க மிளகாய் நல்லா காரமா இருக்கும். ஒரு சில காரம் இல்லாத மிளகாய் வச்சிருப்பீங்க. அப்ப இவங்க இன்னும் 2-3 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அந்த எள்ளிலேயே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க கல்லுப்பு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜார் எடுத்து எல்லாத்தையும் ஒட்டா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய், உப்பு, எள்ளு அது கூடவே ஒரு பல்லு பூண்டும் புளியும் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு கொட்டை புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான எள்ளு சட்னி வந்து ரெடி ஆயிரும். இன்ஸ்டன்ட்டா ஒரு சட்னி அரைக்கணும், நல்லா டேஸ்டியான சட்னி அரைக்கணும்னா இந்த சட்னி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். செம டேஸ்டா இருக்கும். சூடான சாதத்துல நீங்க போட்டு சாப்பிடுறப்ப நெய் போட்டு சாப்பிடலாம், நல்லெண்ணெய் ஊத்தியும் சாப்பிடலாம். செம டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். Thank you.